வணக்கம். அந்த இரவுகள் மட்டும் முழுவதும் அவளுக்கு தூக்கம் வரவில்லை. வீட்டில் எல்லா விளக்குகளும் அணைந்திருந்தாலும் அவளின் மனசுக்குள் மட்டும் ஒரு வெளிச்சம் எரிந்து கொண்டே இருந்தது. அது நம்பிக்கையா, பயமா? அவளுக்கு புரியவில்லை. இந்த உண்மை வெளிவந்தால் அவள் உதடுகள் நடுங்கின. கைகளில் வயிற்றில் மெதுவாக தட்டி கொண்டாள். அதில் ஒரு உயிர் இருந்தது. ஆனால் அதற்கு உயிருக்கு பெயர் சொல்ல முடியவில்லை. மாமியாரின் குரல் இன்னும் காதில் ஒலித்தது. இந்த வீட்டில் குழந்தை பிறக்கக்கூடாது. பேசவில்லை. ஏனோ பேசினால் உண்மை வெளிவந்து விடுமோ? மௌனம் மட்டும் அவளின் பாதுகாப்பு. அடுத்த நாள் அவளின் அம்மா வீட்டுக்கு அனுப்பினார்கள். பிரசவத்துக்கு பிறகு பேசலாம் என்று சொல்லி. இந்த கதையை தொடர்ந்து கேளுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பேர் வனிதா. சத்தம் போட்டு கொண்டிருந்தார்கள். இன்னும் கிளம்பலையா? எப்போது கிளம்புவாய்? நீ கிளம்புவதற்குள் அங்கே எல்லா ஃபங்க்ஷனும் முடிந்துவிடும். இந்த சோம்பேறி எப்பொழுதுமே அப்படித்தான் என்று சத்தம் போட்டு கொண்டிருந்தார்கள். அவசரமாக கிளம்பினேன். கிளம்பி வெளியே வந்த பிறகுதான் தெரிந்தது எனக்கு செப்பல் பிஞ்சி விட்டது என்று. மனசுக்குள் பயம். இதை சொன்னால் இன்னும் மாமியார் சத்தம் போடுவார்களே என்று. அதற்குள் வசந்தும் வந்து விட்டார்கள். போகலாமா என்று 5 வயது மகன் தர்ஷன், அம்மா நான் கிளம்பிவிட்டேன், போகலாமா என்று அழைத்தான். எனக்கு செப்பல் பிஞ்சி விட்டது. தொண்டையில் எச்சி முழுங்கிக் கொண்டே பேசினேன். வசந்துக்கு கோபம் வந்தது. எப்பொழுதுமே நீ இப்படித்தான், எங்காவது கிளம்பு போகும்போது மட்டுமே இப்படி செய்கிறாய் என்றான். அதற்குள் மாமியார் மங்களமும் சத்தம் போட்டார்கள். அப்படித்தாண்டா, இன்று என் மகளின் மகளுக்கு பிறந்த நாள், முதல் பிறந்த நாள். இவளை அழைத்தது தவறு. இவளுக்கு அங்கு வர விருப்பமில்லை. அதனால்தான் ஏதோ சொல்கிறாள். இவளை பார்த்து கொண்டிருந்தால் நாம் என்ன செய்ய முடியும் என்றார்கள். வனிதா கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சற்று கோபம் வந்தது. மங்களத்தை பார்த்து வனிதா பேச ஆரம்பித்தாள். அத்தை, சம்பளம் எல்லாம் என்னிடம்தான் வருகின்றதா? உங்கள் பையன் குளிக்கின்ற சம்பளம் வேண்டுமென்றால் வாங்கி கொண்டீர்கள். பின்ன என் தேவைகளெல்லாம் நான் எப்படி வாங்கிக் கொள்ள முடியும் என்று பேசினார். எங்கு மகன் கண்டுபிடித்திடுவானோ, நம் பக்கம் கோபம் திரும்புமோ என்று மங்களம் யோசிக்க ஆரம்பித்தாள். இதற்கு தற்போது நடிக்கவும் ஆரம்பித்தாள். அந்த பணத்தை வீட்டையும் உன் மகன் படிப்பையும் செய்வதற்கே செலவாகிறது. இதை நான் எங்கு மிச்சம் செய்ய முடியும் என்று சத்தம் போட்டாள். சிறிய கடை வைத்திருக்கின்றான். அதில் வருகின்ற வருமானம் போதவில்லை. உன் தேவைகள் அனைத்தையும் நான் எப்படி பூர்த்தி செய்ய முடியும்? நான் வீட்டை கவனிப்பதே எனக்கு நேரமாகி கொண்டிருக்கின்றது என்று கோபமாக பேச ஆரம்பித்தான். பின்பு மங்களத்தை வசந்த் பார்த்து, அவள் கிளம்புவது போல் தெரியவில்லை, அவளை வீட்டில் விட்டு வா, நம் மூவரும் ஃபங்க்ஷனுக்கு செல்லலாம் என்றாள். வனிதாவை வீட்டில் விட்டுவிட்டு வசந்த் மங்களத்துடன் ஃபங்க்ஷனுக்கு சென்றான். அங்கு சென்றதும் அகிலா அம்மா, அண்ணன், அண்ணி வருவார்கள் என்று காத்திருந்தாள். மூவரை மட்டும் பார்த்துவிட்டு அண்ணி வரவில்லையா என்று கேட்டாள். அதற்கு மங்களம், உங்கள் அண்ணி எப்பொழுது கிளம்பும் போதும் ஏதாவது ஒரு கதை சொல்லிவிடுவாள் என்றார்கள். வழியில் வாங்கி கொடுத்தால் எப்பொழுது வீட்டுக்கு வர முடியும்? அதனால்தான் அவளை வீட்டில் விட்டுவிட்டு வந்தோம் என்றான். அதை கேட்டதும் அகிலாவுக்கு கோபம் வந்தது. நீங்கள் மட்டும் ஏன் வந்தீர்கள் அம்மா? அண்ணி வராமல் நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டாள். அண்ணனை பார்த்து மறுபடியும் கோபப்பட்டாள். அம்மா அப்படிதான் என்றால் நீயாவது அண்ணியை பிடிவாதமாக அழைத்து வந்திருக்கலாமே. அதற்கு வசந்த், அம்மாதான் அப்படித்தான், நான் எவ்வளவு சொன்னாலும் அவள் கேட்கவில்லை என்றார்கள். மழுப்பும் பதிலை சொன்னான். அகிலாவின் மனம் துடித்து கொண்டிருந்தது. ஆனால் மங்களம் ஆச்சரியம். இப்பொழுது போக போக உங்கள் அன்னிக்குத்தான் அதிகமாக சப்போர்ட் செய்கிறாள் என்றார்கள். முன்பு போல் நீ என்னிடம் பேசுவதில்லை. இப்பொழுதெல்லாம் உங்கள் அன்னியுடன் தான் இருக்கின்றார். அவள் என்ன மாய மந்திரம் செய்தாலோ என்று தெரியவில்லை என்று கோபமாக பேசினார்கள். அதற்கு மேல் ஃபங்க்ஷன் தொடர வேண்டும் என்பதற்கு அகிலா அம்மாவை சமாதானம் படுத்தினாள். சரி விடுங்களாம்மா, அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம், வாருங்கள் என்று அழைத்து சென்றாள். ஃபங்க்ஷன் நன்றாக நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் வீட்டில் வனிதா பழைய நினைவுகளை நினைத்து கொண்டிருந்தாள். வனிதாவின் குடும்பம் நடுத்தரமான குடும்பம். அக்கா, தங்கை
இதில் வனிதாதான் அதிகம் படித்தவள். அக்காவை சொந்த தாய்மாமனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். வசதி அதிகமாக இல்லை. இருந்தாலும் இந்த 3 குழந்தைகளை அவர்கள் அப்பா கல்லூரி வரை படிக்க வைத்தார்கள். அதில் வனிதாதான் 2 டிகிரி முடித்தவள். மற்ற 2 பேரும் 1 டிகிரி மட்டுமே. இருந்தாலும் வனிதா திருமணம் செய்த பிறகு அந்த படிப்பை அனைத்தையும் மூட்டக்கட்டி விட்டாள். வசந்தை முதலில் பார்த்தபோதே மிகவும் பிடித்து விட்டது. பெண் பார்க்க வந்தபோதே வசந்துக்கு வனிதாவை பிடித்து விட்டது. அப்பொழுது வசந்த் அம்மா கேட்ட வரதட்சணை வனிதா வீட்டால் கொடுக்க முடியவில்லை. இருந்தாலும் வசந்துக்கு பிடித்து விட்டதால் பெண்ணை கொடுத்தால் போதும் என்று சொல்லிவிட்டார். அகிலாவிற்கும் மங்களத்துக்கும் வனிதாவை பிடிக்கவில்லை. இருந்தாலும் பையன் விருப்பத்துக்காக வனிதாவை திருமணம் செய்து வைத்தார்கள். வீட்டில் அனைத்து வேலைகளையும் வனிதாதான் செய்வாள். இருந்தாலும் அகிலாவிற்கு அது பிடிக்காது. அம்மாவிடம் சொல்லி திட்டு வாங்க வைப்பது அகிலாவின் வேலையாகவே இருந்தது. எவ்வளவு பொறுத்து கொள்ள முடியும் அவ்வளவும் பொறுத்து கொண்டாள். சில சமயம் பதில் பேசினாலும் வீட்டில் பெரிய பிரச்சனை வந்துவிடும். மங்களம் பேசாமல் இருந்தாலும் அகிலா சும்மா விடமாட்டாள். ஏதாவது வனிதாவை குறை சொல்லி வீட்டில் பிரச்சனை உருவாக்குவது அகிலாவின் வேலையாகத்தான் இருக்கும். அகிலா அதிகம் படித்தவள் இல்லை. இப்பொழுது துணி கடையில் வேலை பார்க்கின்றாள். அதனால்தான் வனிதா படித்தவள் என்பதனால் வீட்டில் திறமுகதாக நடந்து கொள்வாள் என்று நினைத்து அவள் கோபப்படுவாள். திருமண நாளன்றே அகிலாவின் மனதில் உறுதி செய்து கொண்டாள். அன்றிலிருந்து இன்று வரை அகிலா எப்பொழுதுமே வனிதாவை சண்டை போட காரணமாக இருக்கும். இப்படியே நாட்கள் சென்றது. சில காலங்கள் இப்படியே ஓடிவிட்டது. குழந்தை இல்லை என்று வனிதாவை மங்களமும் அகிலாவும் குத்தி காட்ட ஆரம்பித்தார்கள். மலடி என்று அடிக்கடி சொல்ல ஆரம்பித்தார்கள். வீட்டில் பிரச்சனைகள் அதிகமாக வந்தது. வசந்த் எவ்வளவு சொன்னாலும் அவர்கள் கேட்கவில்லை. அன்றிலிருந்து வனிதா மேல் கோபம் வரும். அவர்கள் எதை சொன்னாலும் கண்டு கொள்ளாதே, வீட்டில் பிரச்சனைகளை சொல்லி என்னை டென்ஷன் ஆகாதே என்று வசந்த் கோபப்படுவான். இருந்தாலும் இது நம் வீடு என்று வழிகளை தாங்கிக் கொள்வாள். குழந்தை இல்லாதது பெரிய பிரச்சனை. ஆனால் சில நாட்களுக்கு முன்புதான் இருவரும் குழந்தைக்காக மருத்துவமனைக்கு சென்றார்கள். டெஸ்டுகள் எடுத்தார்கள். அப்பொழுது டாக்டர் என்னை அழைத்து, வனிதா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்கள் கணவருக்கு தான் சின்ன பிரச்சனை. அது சரியாக சில காலங்கள் ஆகும். இதை பற்றி அவரிடம் சொல்லாதீர்கள் என்றார்கள். அன்றிலிருந்து என் கணவரிடம் நான் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் எனக்கு மலடி என்ற பட்டம் கிடைத்தது. போதும், அவரை பற்றி யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று நான் நினைத்தேன். கல்யாண வீட்டுக்கு சென்றாலும் விசேஷ வீட்டுக்கு சென்றாலும் மலடி என்ற பெயர்தான். ஆணை யாரும் எதுவும் சொல்வதில்லை, பெண்ணை மட்டும்தான் சொல்லுகிறார்கள். பெண்ணுக்கு ஏற்படுகின்ற விதி அப்படிதான் என்று நினைத்து கொண்டேன். இருந்தாலும் என் கணவர் அன்பாக இருந்ததனால் இதை பற்றி எதுவும் கேட்டதில்லை. அதனால்தான் அவர் அன்புக்காக இந்த வீட்டில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அனைத்தையும் மறந்து விடுகின்றேன். அன்று ஒரு நாள் நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அகிலா ஏனோ தெரியவில்லை வாந்தி எடுத்தாள். நான் என்ன ஆச்சு என்று கேட்டேன். அவள் எதுவும் சொல்லாமல் சென்று விட்டாள். அவள் உடம்பு சோர்வாக இருந்தது. முன்பு போல் வேகமில்லை. அமைதியாகவே இருந்தால் நான் எதை கேட்டாலும் சொல்லவில்லை. அன்றது நாள் அவள் மயங்கி விழுதாள். வீட்டில் யாரும் இல்லை. நான் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். அப்பொழுதுதான் எனக்கு அதிர்ச்சி செய்தி தெரிந்தது. அகிலா கர்ப்பமாக இருந்தாள். எப்படி என்று புரியவில்லை. நான் அவளை வீட்டுக்கு அழைத்து வந்தேன். அன்று இரவு அவளை நான் அழைத்து பேசினேன். முதலில் மறுத்தாலும் பின்பு அழுக ஆரம்பித்தாள். என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணி. ஒருவனை காதலித்து நம்பி ஏமாந்து விட்டேன். திருமணம் செய்வதாக சொன்னான். ஆனால் முடியாது என்றான். நான் அப்படியே விட்டுவிட்டேன். அவனுக்கு திருமணமும் ஆகிவிட்டது. நான் கர்ப்பமாக இருப்பது அப்பொழுது எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி கண்ணீருடன் அழுதாள். அக்கம் பக்கம் தெரிந்தால் குடும்பமானம் போய்விடும். எனக்கும் அவளை பார்த்தாலும் பரிதாபமாக இருந்தது. பெண்ணுக்கு பெண்ணை உதவி செய்யவில்லை என்றால் என்ன என்று நினைத்தேன். அடுத்த நாள் அகிலாவை நான் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன், கர்ப்பத்தை கலைக்க. ஆனால் டாக்டர், இந்த குழந்தை வளர்ந்துவிட்டது, இனி ஒன்றும் செய்ய முடியாது என்றார்கள். எனக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. அகிலாவை எப்படி காப்பாற்றுவது என்ற குழப்பத்தில் இருந்தேன். அப்பொழுது நான் ஒரு முடிவெடுத்தேன். நான் கர்ப்பமாக இருப்பதாக வீட்டில் அனைவரையும் நம்ப வைத்தேன்.
என் வயிற்றில் துணி மூட்டைகளை நான் கட்டி கொண்டேன். அகிலாவை எனக்கு பிரசவத்துக்கு துணையாக வேண்டும் என்று சொல்லி அவனை நான் அம்மா வீட்டுக்கு அழைத்து சென்றேன். 1 வருடம் கழித்து வருவதாக சொல்லிவிட்டு சென்றேன். அகிலாவை அனுப்புவதற்கு மாமியார் தடை போட்டார்கள். இருந்தாலும் அகிலா சமாளித்து என்னுடன் வந்தாள். அம்மாவிடம் அனைத்தையும் சொன்னேன். அங்கே அகிலாவுக்கு பிரசவம் நடந்தது. அவள் குழந்தை என் குழந்தை என்று கணவரிடம் காட்டினேன். அவரும் நம்பிவிட்டார்கள். இப்பொழுது அகிலாவின் குழந்தை என் குழந்தையாக வளர்கின்றது. பின்பு அகிலாவிற்கு நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைத்தேன். வீட்டை விட்டு போகும்போது அகிலா கண்கலங்கி அழுதாள். அண்ணே, நான் உங்களுக்கு எவ்வளவு துரோகம் செய்தாலும் ஆனால் என் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றிவிட்டீர்கள். இந்த நன்றி கடனை நான் மறக்க மாட்டேன். என் மகனை நீங்கள் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்றாள். நான் அவளிடம், தர்ஷன், இனிமேல் என் மகன், நீ அவனை மறந்துவிடு, உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று வாக்கு கொடுத்தேன். அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையின் பிறந்த நாளைக்கு தான் மாமியார் என்னை வீட்டில் விட்டுவிட்டு சென்றார்கள். இந்த குடும்பத்திற்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உண்மை தெரியாமல் இருக்கின்றது. சில நேரத்திலேயே மாமியார் வீட்டுக்கு வந்தார்கள். அடுத்த நாள் காலை வீட்டில் எல்லா வேலையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். காலையிலேயே டீ வரவில்லையா என்று மாமியார் கத்த ஆரம்பித்தார்கள். அதற்குள் அகிலாவும் வந்துவிட்டால் அம்மாவிடம் சண்டை போட்டார்கள். அண்ணி செய்த உதவிகள் அனைத்தையும் அண்ணனிடம் சொன்னாள். வசந்துக்கு கண்கள் கலங்கின. உண்மை தெரிந்தது. இனி அம்மா பேச்சை கேட்டு அண்ணியை கஷ்டப்படுத்தாதே என்று சொன்னாள். மாமியார் கண்களும் கலங்கின. இப்பொழுது என் வீட்டில் எனக்கு மதிப்பு மரியாதைகள் அனைத்தும் கிடைத்தது. வசந்த் என்னை கடைக்கு கூட்டி சென்று எனக்கு வேண்டிய அனைத்தையுமே வாங்கி கொடுத்தான். மாதம் என் கையில் பணம் கொடுத்தான். இன்று வரை தர்ஷன் என் குழந்தையாகத்தான் வளர்கின்றான். ஒரு பெண் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பெண்ணுக்கு பெண் துரோகம் செய்வது அதிகம். அனைத்தையும் தாண்டி இன்று என் வீடு சந்தோஷமாக இருக்கின்றது. நன்றி. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.